மதம்ல இல்லைங்க மற்றவங்களும் கொடுக்கலாம்னால அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அனைப்பு மதம் எப்படி இருக்கு? ஃபத்தாவா ஆலம்கீரி ஃபேமஸான கிதாப். ஃபத்தாவா இந்தியான்னு சொல்லுவாங்க, ஃபத்தாவா ஆலம்கீரின்னு சொல்லுவாங்க. பல உலமா பெருமக்கள் சேர்ந்து உருவாக்கினது மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல. அதனாலதான் ஃபத்தாவா ஆலம்கீரி அப்படின்னு பேரு. ஆனா அரபு நாடுகள் இன்னைக்கு ஃபத்தாவா இந்தியா தான் பேசுவாங்க. இந்தியாவில் ஃபத்தாவா அது பேரு. பல வாங்கி இருக்குது அந்த கிதாபு. அதுல முகத்தபரான அங்கீகரிக்கப்பட்ட கிதாபு. ஃபத்தாவா ஆலம்கீரி இருக்கிறாங்க. ஆமா, சப்ஜெக்ட் முடிஞ்சு அப்புறம் ஓகே தான். அப்படிப்பட்ட கிதாபு. அதுல என்ன சொல்றாங்க? ஜிம்மி காப்பிற்கும் கொடுக்கலாம்ங்கிறாங்க. ஜிம்மி காப்பில யாரு? இதை விளங்குறதுதான் விளக்கம் வந்து போச்சு. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க? இந்தியாவுக்கு போன்ற நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம் அல்லாத மக்களும் ஜிம்மியினாலும் இவங்க வழங்கிட்டாங்க. அதெல்லாம் வந்தாங்க. ஜிம்மி என்றா யார் தெரியுமா? இஸ்லாமிய நாட்டில் வாழ்கின்ற அகுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள். வேதம் வழங்கப்பட்டவங்க யாரு? யஹூதிகள், நசராணிகள். இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிற வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு ஜிஸ்யாவும் கொடுத்து வாழ்வார்கள். இவங்க தான் திம்மி காஃபிர். அந்த திம்மி காஃபிருக்கும் கொடுக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்ப நம்ம நாட்டில் இருக்கிறவங்க திம்மி காஃபிர் இருக்கிறோம், வேதம் கொடுக்கப்பட்டவங்க இவ்வளவு முஸ்லிம்கள்ல. அதனால இவர்களுக்கு தனியாக அந்த கறியை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. உதவியாக நீங்க எடுத்து கொடுக்க வேணாம். அதை கவனத்துல வச்சுக்கணும்.